Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, சாப்டர் 6ல உள்ள தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்குறோம். அதுல தேர்ட் சம் பார்க்குறோம். சரிங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் அதுல தேர்ட் எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் பார்க்குறோம். ஓகே, வாங்க ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். Diagonals AC and BD of trapezium ABCD with AB parallel to DC intersect each other at the point O. Diagonals AC and BD of trapezium ABCD with AB parallel to DC intersect each other at the point O. Using similarity criterion for two triangles, show that OA by OC equal to OB by OD. என்ன கொடுத்திருக்காங்க? Diagonals AC and BD of a trapezium. அது மட்டும் இல்லாம trapeziumனாலே ஒரு ஆப்போசிட் சைடு parallel இருக்கும், another non parallel இருக்கும். சரிங்களா? இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா AB parallel to DC intersect each other at the point O ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, யூசிங் சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு என்ன ப்ரூவ் பண்ணுமா? OA by OC equal to OB by OD ன்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். வாங்க முதல்ல ஒரு ட்ரபீசியம் வரைவோம். சரிங்களா? ஒரு ட்ரபீசியம் வரைவோம். சொல்யூஷன் I have to take a trapezium. I have to take a trapezium like this one. Okay, trapeziumனா ஒரு ஆப்போசிட் சைடு parallel இருக்கும், இன்னொரு ஆப்போசிட் சைடு parallel இருக்காது. ஓகே, இது ஒரு trapezium. ஓகே, ரைட். These are the diagonals. Okay, these are the diagonals. Okay, I have to mention the label A, B, C, D. Okay, center point O. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, diagonals intersect each other at the point O. அது மட்டும் இல்லாம இந்த ஏபியும் சிடியும் parallelனு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா OA by OB. ஓகே, அடுத்து சாரி OA by OC ஈக்குவல் டு OB by ODன்னு சொல்லணும். சரிங்களா? ரைட், வாங்க பார்ப்போம். Okay. First, we have to write the given points. What is given here? Given diagonals AC and BD of trapezium intersect each other at O. Okay, அது மட்டும் இல்லாம and என்ன கொடுத்திருக்காங்க? AB is parallel to CD. AB is parallel to CD. Okay, right. Now இப்போ நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம்னா in triangle OAB and triangle OCD. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், OABயும் OCDயும். இதுல பாருங்க, இந்த A இந்த பார்ட் OABயும் OCDயும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி OBAவும் ODCயும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, அப்போ ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றாங்க. சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியில மினிமம் பாயிண்ட் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தாலே ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி மாறிடுமா? சிமிலரா மாறிடும். ஸோ அப்ப சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்ப இது மட்டும் இல்லாம ரெண்டு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஒரு கண்டிஷன் இருக்கு நம்மளுக்கு. அந்த கண்டிஷன் படி என்னென்ன பார்ட் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம ப்ரொபோர்ஷனலா எழுதிடலாம். சரிங்களா? ரைட். இன் ட்ரையாங்கிள் ஓஏபியும் அடுத்து என்ன எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்? ஓசிடி எடுக்கிறேன். ஓகே, அண்ட் ட்ரையாங்கிள் ஓசிடி. ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஓஏபி அண்ட் ட்ரையாங்கிள் ஓசிடி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? இப்ப அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நான் மேட்ச் பண்றேன். இங்க பாருங்க, ஆங்கிள் OAB. ஓகே, ஆங்கிள் OAB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் OCD. ஓகே, ஆங்கிள் OCD. ஓகே, திஸ் இஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, இது alternate interior angles are equal. ஆக்சுவலா இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பார்ட். சரிங்களா? OAB னா OAB இதுவும்
ஓசிடி இந்த பார்ட்டும் எப்படி இருக்கு? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி நான் அடுத்தது கொண்டு வரேன். ஓகே, அடுத்தது கொண்டு வரேன். இந்த ஓபிஏவும் ஓகே, இந்த ஓபிஏவும் ஓடிசியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு வந்துருது. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. angle OBA is equal to angle ODC. Okay, both are alternate interior angles. ரெண்டுமே alternate interior angles இருக்கறனால, therefore triangle OAB is similar to triangle OCD. என்ன ப்ராப்பர்ட்டி, similarity ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன்? AA similarity property. Just I have to write AA rule. Okay. So அப்ப ரெண்டு ஆங்கிளும் எப்படி ஆயிடுச்சு? ரெண்டு ட்ரையாங்கிளும் similarity property வந்துருச்சு. We know that நம்மளுக்கு என்ன தெரியும்? We know that corresponding sides of okay, இது ஒரு condition. சரிங்களா? Okay, this is a condition. So corresponding sides of two similar triangles are proportional. So similar triangles are proportional. Okay, ரெண்டு similar triangles, ஒரு similar triangles இருந்துச்சுன்னா அதோட sides எப்படி எழுதலாம்? நம்ம proportionalனு எழுதலாம். சரிங்களா? அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? OA divided by OC. Therefore இத தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். OA by OC is equal to OB by OD. ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? once again I recall the problem. Okay, என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ட்ரபீசியம் கொடுத்திருக்காங்க ABCD, அதோட diagonals intersect each other at the point O னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன, அது மட்டும் இல்லாம diagonals ட்ரபீசியம்னாலே ஒரு ஆப்போசிட் சைடு parallel இருக்கும், ஒரு ஆப்போசிட் சைடு நான் parallel இருக்கும். சோ அப்ப AB parallel to DC or CD. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா OA by OC OB equal to OB by OD னு ப்ரூவ் பண்ணனும். ஓகே, நம்ம ஒரு ட்ரபீசியம் எடுக்கிறோம் ABCD னு. ஓகே, அதுல இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்றேன். ட்ரையாங்கிள் OABயும் ட்ரையாங்கிள் ODCயும் நான் கன்சிடர் பண்றேன். இந்த ட்ரையாங்கிள் OABல ஆங்கிள் OABயும் ஆங்கிள் OCDயும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி OBAவும் ODCயும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சோ சிமிலாரிட்டி கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு மினிமம் ஆஃப் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொன்னாலே அந்த என்டையர் ட்ரையாங்கிளும் என்னன்னு சொல்லிடலாம்? சிமிலர்னு சொல்லிடலாம். சோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா ட்ரையாங்கிள் OABயும் ட்ரையாங்கிள் OCDயும் சிமிலரா இருக்கு பை ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி. ஓகே, சரிங்களா? இப்போ சிமிலர் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டோம்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்குமா? ப்ரப்போர்ஷனலா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஆங்கிள் பத்தி பேசணும்னா ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். சைடு ப்ரப்போர்ஷனலா இருக்கும், ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அப்ப சைடு நான் ப்ரப்போர்ஷனல்னு எடுத்து எழுதுறேன். சோ அப்ப நான் எப்படி எழுதுறேன்னா OA divided by OC that is equals OB divided by OD. சரிங்களா? ரைட். சோ ரொம்ப சிம்பிள்ங்க. சைட நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா சைடு ப்ரப்போர்ஷனலா இருக்கும் டிவைட் பண்ணும் பொழுது. ஆங்கிள் கன்சிடர் பண்றீங்கன்னா ஆங்கிள் எக்ஸாக்ட்டா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இன் ஃபிகர் QR divided by QS. Okay, QR divided by QS is equal to QT divided by PR. Okay, QT divided by PR. And angle 1 equal to angle 2. Okay, angle 1 equal to angle 2. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா triangle PQS. Okay, triangle PQS உம் triangle TQR உம் okay, இந்த சின்ன ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். எப்படி பாருங்க, என்னென்ன கொடுத்திருக்காங்க? இது ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்திருக்காங்க ரேஷியோ. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆங்கிள் பாருங்க, ஆங்கிள் 1 equal to angle 2. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்த வே தான். ஆங்கிள் 1 equal to angle 2 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடும் ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். சோ இப்போ சைடு நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. சரிங்களா? சைடு செட் ஆயிடுச்சு. இப்போ ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு மினிமமா ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆங்கிள் வந்துருச்சுனாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? சிமிலாரிட்டி சொல்லிடலாம். பட் இங்க ஒரே ஒரு இந்த ஆங்கிள் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு ஆங்கிள் இல்ல. சோ அப்ப நம்ம சைடுக்கு போறோம். ஓகே, ஒரு சைடு சொல்லியிருக்கோம்.
ஓகே, எந்தெந்த சைடு ஈக்குவல்? பிஆரும் அதே மாதிரி பிக்யூவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சைடு ஈக்குவல். ஓகே, அடுத்து ஆங்கிள் ஈக்குவல். இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹோல் ட்ரையாங்கிள நான் உள்ள கன்சிடர் பண்றேன். எப்படி கன்சிடர் பண்றேன்னா, இங்க பாருங்க. இதுல பிஆருக்கு பதிலு பிக்யூன்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு எப்படி மாறிடும்? ஃபுல்லா மாறும். சரிங்களா? QT டிவைடட் பை PQ. சோ அப்போ ஆங்கிள் சைடு அப்படின்னு வரும்பொழுது, டோட்டலா ட்ரையாங்கிள் என்னவா மாறிடும்? சிமிலாரிட்டி கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம் வாங்க. சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க கண்டிஷன் எடுத்து எழுதிப்போம். என்னென்ன கண்டிஷன் டேட்டாஸ் என்னென்ன குடுத்திருக்காங்களோ அத ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ஓகே, வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் given? given given QR divided by QS. QR divided by QS. அடுத்து QT divided by PR. ஓகே, and also என்ன கொடுத்திருக்காங்கன்னா angle 1 equal to angle 2. ரெண்டு கண்டிஷன் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா in triangle PQR எடுக்கிறேன். ஓகே, in triangle PQR. ஓகே, இதுல இந்த angle 1 angle 2 உள்ளதான் இருக்கு. சோ அப்ப angle ரெண்டையும் நான் கன்சிடர் பண்றேன். சரிங்களா? சோ since கொடுத்திருக்கிறது since angle 1 equal to angle 2, since angle 1 equal to angle 2, அதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா angle 1 ஓட ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு என்ன தெரியும்? PR ன்னு தெரியும். சரிங்களா? சோ PR is equal to, ஓகே, இதோட ஆப்போசிட் angle 2 ஓட ஆப்போசிட் பாருங்க QP. ஓகேங்களா? QP. சோ அதனால PR equal to QP ன்னு நோட் பண்றேன். PR equal to QP. என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண? this is of equation number 1. என்ன கண்டிஷன் நான் யூஸ் பண்றேன்னா sides opposite to equal angles. Sides opposite to equal angles are equal angles are equal. Sides opposite to equal angles are equal. இப்போ நான் என்ன பண்றேன்னா கொடுத்திருக்க கண்டிஷன்ல இந்த பாயிண்ட நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? ரைட். since என்ன கொடுத்திருக்காங்கன்னா QR divided by QS is equal to QT divided by PR. Okay, QT divided by PR. இந்த PR க்கு பதிலா நான் QP கொண்டு வரேன். Okay, from this we have QR divided by QS is equal to QT divided by, okay, PR க்கு பதிலா QP. PR க்கு பதிலா QP by equation 1. By condition 1 படி by condition 1 படி PR equal to QP ன்னு கொடுக்கிறேன். ஓகேங்களா? ரைட். PR equal to QP. இப்ப என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? இந்த ஆல்சோ இப்ப பாருங்க சைடு கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிள பாருங்களேன். QR by QS. ஓகே, QR by QS QT divided by QP ன்னு நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா? QT divided by QP ன்னு வந்துருச்சு. இப்ப சோ சைடு ஃபுல்லாவே வந்துருச்சு. ரெண்டு சைடு வந்துருச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு, ஹோல் ட்ரையாங்கிள்ல. ஓகே, இப்போ நான் என்ன கண்டிஷனை மட்டும் என்ன கண்டிஷனை மட்டும் ஹைலைட் பண்ணா போதும், அண்ட் ஆல்சோ ஆங்கிள் மட்டும் சொன்னா போதும். அண்ட் ஆல்சோ, ஓகே, எல்லாத்துக்குமே ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 காமன் சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா இங்க பாருங்களேன், ஆங்கிள் 1 இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. ஓகே, இந்த ஹோல் ட்ரையாங்கிள் அதாவது QT QPக்கும் QS QR ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆங்கிள் 1 காமன். சோ அப்போ சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி படி அந்த ஹோல் பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டுமே எப்படி மாறிடும்? சிமிலாரிட்டி கண்டிஷன் வந்துடும். ஓகே, சோ அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் டு ரைட் SQP இருந்து ஹோலா எடுக்கிறேன். ஓகே, RQT ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் 1 காமன். therefore triangle PQS is similar to triangle PQR. என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? சைடு ஆங்கிள் சைடு சிமிலாரிட்டி rule. So I have to note side angle side. So triangle PQS is similar to triangle TQR. Triangle PQS is similar to triangle TQR. Once again I recall the problem. Okay, இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிள்ல சம் கண்டிஷன் இருக்கு. QR by QS equal to QT by PR. ஆங்கிள் 1 equal to ஆங்கிள் 2 ன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆங்கிள் PQSம் ஆங்கிள் TQRம் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் தான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்க கிவன் பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, QR by QS equal to QT by PR and ஆங்கிள் 1 equal to ஆங்கிள் 2 ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம கன்சிடர் பண்றோம் உள்ள இருக்கிற ஆங்கிள் PQR மட்டும்.
ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கண்டிஷனு. ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சைட்ஸ் ஆப்போசிட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ பிஆரும் கியூஆரும் ஈக்குவல். கொடுத்துருக்க கண்டிஷன்ல இந்த பிஆருக்கு பதிலு நான் கியூபி கொண்டு வரேன். ஓகே, கியூபி கொண்டு வரும்போது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூக்கு மாறும். ஸோ அதாவது பெரிய ட்ரையாங்கிளுக்கு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம சின்ன லெங்தா இருக்கிறது பெரிய லெங்தா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ இங்க பாருங்களேன், கொடுத்துருக்கிறதுல இருந்து கண்டிஷன் 1, ஓகே, ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்றேன். பிஆருக்கு பதிலு கியூபி போட்டோம்னா ஹோல் ட்ரையாங்கிளோட கனெக்ட் ஆகுது. கியூபி, கியூஎஸ், கியூடி, கியூபி ரெண்டு சைடு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் மட்டும் வேணும். இந்த ரெண்டுமே இருக்கிற ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் 1ங்கிறது காமனா இருக்கு. ஸோ அப்போ எஸ்கியூபியும் ஆங்கிள் ஆர்கியூடியும் காமனா இருக்கிறதுனால சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி படி இந்த ஹோல் ட்ரையாங்கிள் அதாவது பிகியூஎஸும் டிகியூஆரும் சிமிலர்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்தா சாட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க் யூ.